லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பவே எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு, நான் வேற ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கண்டினியூஷன் vlog தான் இது. அப்புறம் டாக்டர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் செக்கப் பண்ணிகிட்டு இருக்கிற டாக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லவே இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் ப்ரெக்னன்சி அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு. இல்லைம்மா, உனக்கு வந்து 3 ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது. ஃபைப்ராய்ட்ஸ் வந்து அதே சைஸில் கிடையாது. ப்ரீவியஸாக உனக்கு 1 சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் ஒரு ஃபைப்ராய்டு, இன்னொன்று 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணுது ஸ்டொமக் பெயினுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே ஸ்கேனில் தான் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ப்ளசண்ட்டாக வந்து லோ லைங்கில் இருக்குது அப்படின்னும் சொல்லிட்டாங்க. அந்த டைம் எனக்கு டாக்டர் வந்து பெயின் கம்மியாகணும்னு டேப்லெட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த டேப்லெட் வந்து சாப்பிட்டுமே எனக்கு வந்து பெயின் சுத்தமாக நிற்கவே கிடையாது. அப்புறம் நைட் ஒரு 11 போல் ஹாஸ்பிட்டல் போகிறோம் நாங்கள். அட்மிட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் மார்னிங் பார்க்குறப்பவே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இன்கேஸ் பெயின் வந்து நிற்கலைன்னா நீங்கள் வந்து அட்மிட் ஆகிருங்க, ட்ரிப்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பேராசிட்டமால் ட்ரிப்ஸ் மட்டும்தான் எனக்கு இறங்கிட்டே இருந்தது. ஒரு 2 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் ஆகி பெயின் சுத்தமாக கம்மியானதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன். அப்போ வந்து அம்மா ஒரு 10 டேஸ் வந்து பக்கம் இருந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.